குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/3/2024 சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் மதியம் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:18. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 3:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:42 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 9:28 வரை துருவம், பின்பு வியாகாத்தம். கரணம் இன்று அதிகாலை 2:11 வரை பாலவம், பின்பு மாலை 3:06 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமகிரி ஸ்ரீ கல்யாண நரசிங்க பெருமாள் ரத உற்சவம், திருப்புல்லானி ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் தீர்த்தம், பட்டாபிராமர் திருக்கோலமாய் காட்சி, இரவு சுவாமி சந்திர பிரபையில் பவனி வரும் காட்சி, பழனி ஸ்ரீ ஆண்டவர் தந்த பல்லக்கு, இரவு தங்க குதிரை வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமை தினம் ராகுகால வழிபாடு. துர்க்கை அம்மனை வழிபட முயற்சிகள் ஈடேறும். துர்க்கை அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கை பிரசோதயாத். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? விவசாயம் சம்பந்தமான பணிகளை கவனிக்க நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள், மருத்துவ பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், சித்திரம் வரைய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:18 முதல் 9:01 வரையில் மேஷ லக்னம், 9:02 முதல் 11:03 வரையில் ரிஷப லக்னம், 11:04 முதல் மதியம் 1:15 வரையில் மிதுன லக்னம், 1:16 முதல் மாலை 3:24 வரையில் கடக லக்னம், 3:25 முதல் 5:27 வரையில் சிம்ம லக்னம், 5:28 முதல் இரவு 7:28 வரையில் கன்னி லக்னம், 7:29 முதல் இரவு 9:35 வரையில் துலாம் லக்னம், 9:36 முதல் 11:47 வரையில் விருச்சக லக்னம், 11:48 முதல் 1:54 வரையில் தனுசு லக்னம், 1:55 முதல் காலை 3:47 வரையில் மகர லக்னம், 3:48 முதல் 5:29 வரையில் கும்ப லக்னம், 5:30 முதல் காலை 7:13 வரையில் மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை செவ்வாய் ஓரை,
இரவு 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை. செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை காலை வீட்டில் விளக்கேற்றி 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். செவ்வாய் பகவானுக்கான அங்காரக ஸ்துதி. தரணி கர்ப்ப சம்பூதம் வித் யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம் யகம். மீண்டும் ஒரு முறை. அங்காரக ஸ்துதி. தரணி கர்ப்ப சம்பூதம் வித் யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாம் யகம். இந்த மந்திரம் உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள். தினமும் காலை 108 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வர உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் நீங்கி உடல் வலுவடையும், மன தைரியம் அதிகரிக்கும், உள்ளம் தூய்மை அடைவதோடு செவ்வாய் தோஷத்தினுடைய தாக்கம் குறையும். இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிக்க முடியாவிட்டாலும் செவ்வாய் கிழமைகளில் ஜபித்து வர நல்ல பலன்களை நீங்கள் பெற்றிடலாம். செவ்வாய் பகவானுடைய முழு அருளை கிடைக்க செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வருவது நல்லது. கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் பகவானுக்குண்டான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை. 8 முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை. 9 முதல் 10 மணி வரை புதன் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை. 11 முதல் 12 மணி வரை சனி ஹோரை. 12 முதல் 1 மணி வரை குரு ஹோரை. 1 முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை. 3 முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை புதன் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் உங்கள் ராசிநாதன் ஆளக்கூடிய நாளாகவே அமைகிறது. பங்குனி மாதம் 13ஆம் நாள். சவாலான வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மேஷராசி அன்பர்களே. 6ஆம் பாவகம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானும் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தாய் வழி உறவினர்களிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும். நெருக்கமானவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். செயல்களினுடைய வேகம் அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பயணங்களால் புதிய அனுபவம் மேம்படும். அதிக நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். தொழில்களில் லாபம் பெருக படிக்காசு பதிகம் எனும் இந்த திருப்பதிகத்தை பாடினால் நல்லது. திருச்சிற்றம்பலம். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே, இறைவர் ஆயினீர் மறைக்குள் மிழலையீர், கரைக்குள் காசினை முறைமை நல்குமே. இந்த பதிகத்தை படிப்பவர்களுக்கு தேவைக்கு ஏற்றாறு போல் பணம் தினம் தினம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். வறுமை என்பது நீங்கும். இப்பதிகத்தை பாடி ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் விளையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்,
சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகைராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். கேத்து பகவானுக்கு உண்டான அதிபதி தெய்வம் விநாயக பெருமான். திறமைகள் வெளிப்படும் நாள். சவாலான விஷயங்களை மிக நாசுக்காக கையாளுவீர்கள். வேலையில் பணிவு இருக்கும். உறவுகளிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். வருமானம் வருவதற்கான சூழல்கள் அமையும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி ராசிக்கு 11வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உத்தியோகத்தில் வேலையில் பொறுப்பு இருக்கும். உதவிகள் கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு வேலைகளை முடிப்பீர்கள். தலைமை பண்புகள் அதிகரிக்கும். எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். உற்சாகம் பிறக்கும் நாள். பரணி நட்சத்திரக்காரர்களே, செவ்வாய்க்கிழமை தினம் 3 முதல் 4 மணி வரை சுக்கிர ஓரை. அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம். அதிலும் அது ராகு காலமும் கூட. உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர, கடனில் இருந்து வெளிவர, உத்தியோகத்தில் நிலைத்த ஒரு பதவி உயர்வு ஏற்பட துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்யுங்கள். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி நீங்கள் அந்த 3 முதல் 4 மணிக்குள்ளாக விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயம் நீங்கள் நினைத்த அனைத்து நல்ல விஷயங்களும் சிறப்பாகவே நடக்கும். பதவி உயர்வு ஏற்படும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தேவதை சிவபெருமான். நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானுக்கு உண்டான அதிபதி சிவபெருமான். செவ்வாய்க்கிழமை தினம் சிவபெருமான் ஆலயங்களில் 6 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதே போல முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். திறமையாக கையாளுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். ஒவ்வொரு செயல்களிலும் வேகம் இருக்கும். ஆதரவு பெருகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி 13ஆம் நாள் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். புதிய திட்டங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். புது நபர்களால் அறிமுகம் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் தீரும். மனதில் நினைத்த பிரார்த்தனைகள் இந்த நாள் நிறைவேறும். குல தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் அங்காரக பகவானுக்கான ஸ்துதி மற்றும் காயத்ரி மந்திரத்தை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ அங்காரக பெருமானை நீங்கள் வணங்கி 108 போற்றி சொல்லி வழிபடலாம். அல்லது அங்காரகன் பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பதால் உடல் நலம் நன்றாக இருக்கும். மன திடம் அதிகரிக்கும். தைரியத்தோடு இருப்பீர்கள். வீரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தைரியம் பெருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய துணிவு, ஆற்றல், வெற்றி, வீரம் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தினத்திலும் ஸ்ரீ அங்காரக பகவானை வழிபாடு செய்தால் நல்லது. மனதில் புதிய லட்சியங்கள் பிறக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற துணிவோடு எழுவீர்கள். சமூகம் சம்பந்தமான வேலைகளில் மேன்மை உண்டாகும். குடும்பத்தில் வாழ்க்கை துணைவருடைய வழியில் ஆதாயம் கிடைக்கும். தம்பதியர்களிடையே ஒற்றுமை உண்டாகும். நல்ல நிலையில் இருப்பீர்கள். சூக்ஷ்மமான விஷயங்களை அறிவதில் ஆற்றல், ஆர்வம் உண்டு. சித்தர்களுடைய வழிபாடு செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சாட்சர மந்திரத்திற்கும் ஷடாட்சரத்திற்கும் நன்றி தெரிவியுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய குறிப்புகள் கிடைக்கலாம். வித்தியாசமான கலை நயம் சார்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும்.
மறைமுகமான பகைகள் ஆகட்டும், நேர்முகமாக இருக்கக்கூடிய பகைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தனம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். ரிஷபராசி அன்பர்கள் ஒரு முறை ஸ்ரீ கஞ்சனூர் சென்று வருவது நல்லது. அங்கு சுக்கிர பகவானுக்கான ஸ்தலமாக அமைகிறது சுவாமி ஸ்ரீ அக்னீஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ கற்பக நாயகி. சிறப்பு என்னவென்றால் மூலவரே சுக்கிர பகவானாக காட்சி தருவது. மொச்சை பொடி நைவேத்தியம். இருப்பிடம் என்று பார்க்கும் பொழுது கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர், சூரியனார் கோவிலில் இருந்து 3 கிலோமீட்டர். ஆலயம் திறந்திருக்கக்கூடிய நேரம் காலை 7 முதல் 12:30 வரை, மாலை 4 முதல் 8 மணி வரையில் கோவில் திறந்திருக்கும். அந்த நேரத்திற்குள்ளாக சென்று தரிசனம் செய்வது எப்பொழுதும் விசேஷம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 11வது வீடு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதிய திட்டங்கள் நிறைவேறும், அறிமுகம் உண்டாகும், இறை பிரார்த்தனைகளை செய்து முடிப்பீர்கள். தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பெற இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்வது மிக நல்லது. தினந்தோறும் சூரிய பகவானை வழிபட்டாலே கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், எலும்பு சார்ந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, அம்பாள் வழிபாடு நல்லது. காமாட்சி தேவியை வழிபடுவதால் செவ்வாய்க்கிழமை தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும், சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும், தெய்வ அனுகிரகம் உண்டு, மேன்மை ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஆதாயம் உண்டாகும். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருக பெருமான். செவ்வாய் பகவானுக்குண்டான நாள். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், செயல்களில் வேகம் உண்டு, பகை விலகும், நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம், தைரியம் மிகுதியாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான். பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சந்தேக உணர்வுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். சில நல்ல உதவிகள் கிடைக்கும். பழுதுகளை சரி செய்வீர்கள். வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம். இதை குறிக்கக்கூடிய பாவகத்தில் குடும்ப பாவாதிபதியான சந்திர பகவானும் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. எதிலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். அவசரப்பட்டு செலவுகள் செய்யாதீர்கள். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. திருப்திகரமற்ற மனநிலை குறையலாம். புதியதொரு வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும். கூடுதலான செலவுகள் இருக்கும். தேவைகள் நிறைவேற்ற செலவுகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சிக்கனமாக பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். ஆகவே மிதுன ராசி அன்பர்களே, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு
10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான், ராகு பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அதிலும் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. படிக்கும் போதே உங்களுக்கு புரிதல்கள் ஏற்படுமாயின் தொடர்ந்து படிக்கலாம். அப்படி புரிதலற்ற தன்மையில் இருக்கும் போது ஆசிரியர்களிடத்தில் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்று பிறகு படிப்பது நல்லது. சந்தேக உணர்வோடு எதையும் செய்யாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதீத நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை, வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கு புதன் பகவானுடைய ஓரைகள் செய்வது நல்லது. வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிழக்கு நோக்கி சாப்பிடும் போது ஆயுள் வளரும். தெற்கு நோக்கி சாப்பிட புகழ் சேரும். மேற்கு திசை நோக்கி சாப்பிட செல்வம் வளரும். வடக்கு நோக்கி சாப்பிட கூடாது. ஆக இந்த திசைகளை கவனம் வைத்துக் கொண்டு அன்றாட விஷயங்களை கடைபிடிப்பது நல்லது. நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். வேலும் மயிலும் துணை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வேல்மாறல் பதிகத்தினுடைய சில பாடல் வரிகள். கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களோடு அனுசரணையான போக்கோடு இருப்பது நல்லது. மற்றவர்களை பற்றி சந்தேகிக்க கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகிவிடும். இதனால் பிறருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அமையும். கவனமாகவும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தேவத்தை ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு. ராகு கால பூஜையை செய்யலாம். வேலைக்கு செல்பவர்கள் காலை பொழுதே செவ்வாய் ஓரையிலும் 6 முதல் 7 மணி வரையில் வீட்டில் துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு முறைகள் செய்வது, பாராயணம் செய்வது, 108 அர்ச்சனை மந்திரங்கள் போற்றி மலர்களை உச்சரிப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் கைகூடி வரும். வாகனங்களை சரி செய்வீர்கள். குடும்ப பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள் நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. சிவபெருமானுடைய வழிபாடுக்கு நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். முயற்சிகள் கைகூடும். செலவுகள் அதிகமாக இருக்கும். புதிய வேலை தொடர்பாக தேடல்கள் உண்டாகும். மனநிலை அமைப்பை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அன்னை அபிராமி தேவியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திட்டமிட்ட வேலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எல்லோரோடும் அனுசரணையான போக்கிலேயே இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். நன்மைகள் பிறக்கும் நாள். ஆதரவு உண்டாகும். தொழில் சார்ந்த முழு முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளால் தடைகளை நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். சவாலான வேலைகளை கூட மிக எளிதாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மனதளவில் தைரியம் அதிகரிக்கும். மறதி நிறைந்த நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. நட்சத்திர அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானோடு இணைந்து 8ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது. சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி
திருநறையூர் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. அங்கு சனீஸ்வர பகவான் குடும்ப சமேதராக காட்சி தருகிறார். சனீஸ்வர பகவானுடைய மகன்களான மாந்தியோடும் குளிகனோடும் துணைவியாரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் பாலிக்கிறார். ஆக கடகராசி அன்பர்கள் இந்த திருத்தலத்திற்கு சென்று வருவது நல்லது. சனீஸ்வர பகவானுடைய தாக்குதல்கள் குறையும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. செவ்வாய்க்கிழமை தினம் குரு பகவானோடு செவ்வாய் பகவானையும் சேர்த்து வணங்குவது சிறப்பு. ஒத்துழைப்பு கிடைக்கும். தடைகளை தாண்டி வருவீர்கள். வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வீட்டில் நல்லதொரு சூழல் அமையும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, நட்சத்திரத்தின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமான். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி சனி பகவானுக்கு தினம்தோறும் வழிபாடு செய்யலாம். காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதம் கருப்பியல் கலந்து வைக்கலாம். அவற்றை தினந்தோறும் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கு முன் செய்யும் போது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதோடு நேர்மையாகவும் நியாயமாகவும் தர்ம விதிகளுக்குட்பட்டு உங்களுடைய வேலைகளை செய்தால் நல்லது. அனாவசியமாக தேவையற்ற விஷயங்களுக்காக, பிறருக்காக நீங்கள் எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருந்தால் வெற்றிகரமான நாளாகவே அமையும். சுபமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய வேலைக்கு மதிப்பு அதிகரிக்கும். உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். பதவி உயர்வினை பெறுவீர்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாளுடைய வழிபாடு சதா சர்வமும் செய்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சூரிய பகவானுடைய சஞ்சாரம். மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனநிலையில் உங்களுக்கு தைரியம் இருக்கும். எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படும். நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, கலகலப்பான பேச்சுக்களால் மதிப்பு அதிகரிக்கும். வழக்குகளில் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாக்கும். லாபம் நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி வருமானம் கைக்கு வந்து சேரும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். நிர்வாகத்தில் உங்களை பற்றிய பேச்சுக்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்கும். வழக்குகளில் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம்.
பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயகமூர்த்தி. கணபதியை வழிபட வல்வினைகள் தீரும், கவலைகள் மறையும், தடை தாமதங்கள் நீங்கும். ராசியின் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான். ஆக குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு செவ்வாய்க்கிழமை தினத்தில் மங்கள விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. செவ்வாய் பகவான் என்றால் மங்களகாரகன் என்று பொருள். ஆக மங்களம் தரக்கூடிய விநாயகரை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும், தன லாபம் கிடைக்கும், புதிய பொறுப்புகள் உண்டாகும், அந்தஸ்து அதிகரிக்கும், மேன்மையான நிலையில் வருவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் இன்றைய நாளில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு தாமரை மலர்கள் சாற்றி குங்கும அர்ச்சனை செய்வது, கற்கண்டு நிவேதனம் செய்வது மிக விசேஷம். அதிலும் சுக்கிர ஓரை என்பது பிற்பகல் 3 முதல் 4 மணி வரையில், அதுதான் செவ்வாய்க்கிழமையில் ராகு கால நேரமாகவே வரும். ஆக பூரம் நட்சத்திரக்காரர்கள் அந்த நேரத்தில் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். அல்லது மகாலட்சுமி தாயாருக்கும் நெய் விளக்கேற்றி வழிபட்டால் தன லாபம் கோடி கூடி வரும், மதிப்பு அதிகரிக்கும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும், நன்மதிப்பினை பெறுவீர்கள், வழக்குகளில் எதிர்பாராத நிலை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவசூரிய பகவான். அனுபவங்கள் உண்டாகும், புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் பேரும் புகழும் அதிகரிக்கும், லாபம் நிறைந்த நாள். செவ்வாய்க்கிழமை தினம் சிவசூரிய பகவானை வழிபாடு செய்வது மங்களகரமான நாளாக அமையும். ஆக உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பேச்சுக்களினால் லாபம் பெறுவீர்கள், குடும்ப நலன் அதிகரிக்கும், வருமானம் சிறப்பாக அமைவதால் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கன்னிராசி அன்பர்களே. ராசியிலேயே சந்திர பகவான், கேது பகவானுடைய சஞ்சாரம். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். அலட்சிய போக்கு கூடாது, பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். எதையும் ஆலோசனை செய்த பிறகு செய்ய தொடங்குங்கள். நெருக்கமானவர்கள் வழியில் சில சங்கடங்கள் தோன்றி மறையும். திடீர் முடிவுகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வீண் விரயங்கள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதால் முன்னேற்றங்கள் உண்டாகும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. உங்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் ஏற்றாற்போல் புகழ் நிறைந்த நாளாகவே அமையும். கருத்து வேறுபாடுகளை களைந்து பிறருடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அனுசரித்து சென்றால் நல்லது. மன சஞ்சலங்கள் மறையும். எதை செய்தாலும் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம்
2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவசூரியன், சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது சூரியனார் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. சிவ ஆலயங்களில் தனி சன்னதியாக இருப்பார் சூரிய பகவான். அவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தினத்திலும் சூரிய ஹோரை என்று சொல்லக்கூடிய காலை 6 முதல் 7 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வழிபாடு முறைகள் செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராசியின் 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனித்து செய்து வாருங்கள். சில சங்கடங்கள் தோன்றி மறையும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. சங்கடங்கள் மறையும் நாள். திடீர் முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாகவே இருங்கள். செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை என 6 முறை உச்சரியுங்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை, அதே போல் மதியம் 1 முதல் 2 மணி வரை செவ்வாய் ஓரை, இரவு 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் ஓரை. நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இன்றைய நாள் பருப்பு சார்ந்த உணவினை தானமாக கொடுப்பது நல்லது. அதிலும் துவரம் பருப்பு சேர்த்த உணவினை அன்னதானம் செய்யுங்கள். தைரியம், வீரத்திற்குண்டான அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். புகழ் சேரும். திட்டமிட்டு செயல்படுவதால் ஆதாயம் கிட்டும். செயல்களில் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்வது நல்லது. காலை 8 முதல் 9 மணி வரையில் சுக்கிர ஓரை, செவ்வாய்க்கிழமை நாள். ஆக இந்த தினத்தில் ஆண்கள் வீட்டிற்கு கல் உப்பு வாங்கி வைப்பது நல்லது. கடைக்கு சென்று கல் உப்பு வாங்கி வந்து அவற்றை உங்கள் வீட்டு சமையல் அறையில் வைத்து விடுங்கள். பெண்கள் கையில் கொடுக்க கூடாது. உப்பு யாரிடத்திலும் வாங்கவும் கூடாது. யாருக்கும் நீங்கள் உப்பை கொடுக்கவும் கூடாது. ஆக இந்த 8 முதல் 9 மணி வரையில் அந்த சுக்கிர ஓரையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் செய்வது மிக சிறப்பு. வீட்டில் செல்வ வளம் பெருக்கும். உங்கள் கையின் மூலமாக பணம் கொழிக்கும். பிறருக்கு குடும்பத்தை ஆதரிக்கக்கூடிய விதமாக பண வரவு உங்கள் கையில் பெருகும். செல்வ வளம் கொழிக்கும். இந்த நாள் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் பெறலாம். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்வது அவசியம். வேலை நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும். வாழ்க்கை துணைவரின் வழியில் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கோப்புகளை கையாள்வதில் கவனமாக இருங்கள். எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம்
3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை தினத்தில் அங்காரக பகவானை நீங்கள் அருள் தரிசனம் செய்வது நல்லது. வீரம், தைரியம், ஆண்மை சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானை காரகத்துவம் பெறுகிறார். ஆக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி 6 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்லது. முருகப்பெருமானை வணங்க வணங்க உங்களுக்கு நல்ல உயர்வு நிலை இருக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். சொந்தமாக வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நல்லதொரு அனுபவங்கள் மேம்படும். முதலீட்டு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சில நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு முன் பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது அவசியம். சுவாதி நட்சத்திரம் 1, 2 நட்சத்திரத்தின் அதிபதி ரிப்பீட் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன். அம்பிகை வழிபாடு நல்லது. ராகு கால பூஜைகளை செய்து வருங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் இந்த நாள் செய்வது நல்லது. சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்கு உண்டான நட்சத்திரமாக அமைவதால் உங்கள் ராசியின் படி 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஆண்களும் சரி பெண்களும் சரி கோவிலுக்கு சென்று துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை கனியினால் மாலைகள் சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வருவது நல்லது. வெளிப்படையான தன்மை இருப்பேன். வெளிப்படையான நட்புகள் இருக்கும். நல்ல குணம் அமையக்கூடும். பாராட்டுதல்களை பெறுவீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். ஆளுமை நிறைந்த நாள். விசாக நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. செவ்வாய்க்கிழமை தினம் விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்கினால், அங்காரகன் செவ்வாய் பகவானை வணங்குவதால் குரு மங்கள யோகம் உண்டாகும். திருப்பங்கள் ஏற்படும். 7ஆம் இடம் ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் செவ்வாய் பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். நிதானமாக இருக்க வேண்டும். கோப்புகளை கையாள்வதில் அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். பொறுப்புகளை உணர்ந்து செய்தால் நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும். ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் விரையாதிபதியோடு. அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். கிரகங்கள் எப்படி அமைகிறதோ, எந்த பாவகத்தில் இருக்கிறதோ, பார்வை எப்படி விழுகிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய நடவடிக்கை அமையும். உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளை அறிவீர்கள். வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளிநாடு பயணம் தொடர்பான வியாபாரிகளுக்கு ஆதாயம் உண்டாக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். தொழில் நிமித்தமான செயல்களில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். வரவு நிறைந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு. பொருள் நிலையில் ஏற்றம் பிறக்கும். 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான், அதாவது குடும்ப பாவாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 2 வீடுகளினுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில். சில விஷயங்களை கவனித்துதான் செய்ய வேண்டும். அரசு சம்பந்தமான வேலைகள் மட்டுமல்ல, மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களிலும் நிதான போக்கு இருக்க வேண்டும். சிந்தனைகள் அதிகரிக்கலாம். தொழில் நிமித்தமான செயல்களில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். வரவு நிறைந்த நாளாக அமைவதால் மற்றவர்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது அவசியம். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு. ஆதாயம் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். மங்கள காரகனான அங்காரகனுடைய ஓரையில், செவ்வாய் பகவானுடைய ஓரையில் பூஜை வழிபாடுகள் செய்வது சிறப்பு. காலை 6 முதல் 7 மணி வரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை, இரவு 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் பகவானுக்கான ஓரை. அதில் வழிபாடு முறைகள் செய்யலாம். செவ்வரளி பூக்கள் சாற்றி, செந்நிற வஸ்திரங்கள் சாற்றி வழிபடலாம். மாதுளம் பழம் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. ஆதாயத்தோடு பணத்தினுடைய நிலையும் உயரும். அரசு சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். வெற்றி நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகளை அறிவீர்கள். தாமதங்கள் நீங்குவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். பணம் தொடர்பான சேமிப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. மகாலட்சுமியுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் தொழிலுக்குண்டானவர். வித்தைக்கும் தொழிலுக்கும் ஏற்றவர் புதன் பகவானி. தாய் மாமனுடைய உறவு என்றால் அவர் புதன் பகவானி. அவர் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வரவு நிறைந்த நாளாக இருக்கும். சோர்வுகள் குறையும். தெம்பும் தைரியமாக இருப்பீர்கள். தொழிலில் நல்லதொரு மேன்மை, வளர்ச்சி உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையை பெறுவீர்கள். உயர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. செய்யும் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். நிர்வாக திறமை மேம்படும். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சமூக வேலைகளில் புதிய அனுபவம் ஏற்படும். பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிட்டும். போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெற முடியும். குரு பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளோடு நீங்கள் மிக மகிழ்வாகவும் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வதால் உங்கள் மீதான அன்பு அதிகரிக்கும். நல்ல குணம் படைத்தவர்கள் நீங்கள். எதையும் யோசித்தே முடிவெடுப்பீர்கள். நல்ல பண்பு, நல்ல பாதை இருக்கும். புதிய வழிமுறைகள் கையாளுவீர்கள். தெய்வத்தினுடைய குழந்தைகள் என்றால் அவர்கள் நீங்கள் தான். குரு பகவானுடைய அனுகிரகமும் சிவபெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மூலம் நட்சத்திரக்காரர்களே, விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்யும் போது தடை தாமதங்கள் நீங்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும், வருமானத்திற்கான வழி கிடைக்கும். இன்றைய நாள் ஏற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் புதிதாக வரும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். காலை 8 முதல் 9 மணி வரை சுக்கிரஹோரை, பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை சுக்கிரஹோரை. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம். அதோடு தாமரை மலர்கள் சாற்றி வழிபடலாம். கற்கண்டு நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். ஆரோக்கியம் மேம்படும். நன்மைகள் நிறைந்த நாள். சமூகத்தில் தலை தூக்கி நிற்பீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மேன்மை நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமான், தெய்வம். பயணங்கள் ஏற்படும். போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். வெளியூர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப நிலவரங்களை சீர்படுத்த முயற்சி செய்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உயர் பதவியில் இருப்பவர்களால் நன்மைகள் ஏற்படும். ராசிநாதன் சனீஸ்வர பகவான் 2ஆம் வீட்டில், செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானோடு. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் செவ்வாய் பகவானுக்கு செவரளி பூக்கள் சாற்றி மாதுளம் பழம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது. உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கும். வீடு மற்றும் வாகனத்தை சீர் செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான தொடர்புகள் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு பெருக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள். வியாபாரத்தில் விவேகமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிட்டும். வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள். மாற்றம் ஏற்படும் நாள். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், வீரியம், தைரியம். சகோதர பாவகத்திற்குண்டான இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியின் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் தந்தைக்குண்டான பாவகத்தில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். தந்தையின் முகாந்திரமாக சில பண வரவை நீங்கள் எதிர்நோக்கி இருப்பீர்கள். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் சில இழுபறிகளுக்கு பிறகு வேலைகள் நடக்கும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமான். ராசியினுடைய நிலைப்படி 3ஆம் வீட்டில் இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தினம்தோறும் வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேளுங்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சூரிய தேவாய நமக. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி என்று 108 முறை உச்சரித்து வந்தால் ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், முன்னோர்களுடைய ஆசி
பரிபூர்ணமாக கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, நன்மை நிறைந்த நாளாகவே அமைகிறது. சிவபெருமானுடைய வழிபாடு செய்யுங்கள். உயர் பதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும். நன்மைகள் ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம் சார்பான விஷயங்களை மேற்கொள்வீர்கள். புதிதாக இடம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தேவதை ஸ்ரீ அபிராமி அன்னை. திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் இருக்கும், பெரிதுபடுத்தாதீர்கள். எதை செய்தாலும் ஏதாவது ஒரு நிலையில் தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனதிற்கு பிடித்தது போல சில விஷயங்கள் செய்யலாம் என்றால் காரியங்கள் உங்களுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கும். விவேகமாகவும் பொறுமை நிதானத்தோடு சிந்திக்க வேண்டிய நாள். அவசரம் கூடாது. சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எண்ணங்கள் அலைப்பாய்வது தடுக்க முடியும். எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படாது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். உங்களுடைய நட்சத்திர அதிபதியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாள். செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்கள் அவசியம் செய்தாலே போதும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. வேல்மாறலை இந்த நாளில் கேளுங்கள், படியுங்கள். வீட்டில் சண்முக கவசம் பாராயணம் செய்வது அற்புதத்தை தரும். நோய்களை நீக்கும். உடல் உபாதிகள் விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கை வளரும், உயரும். ஆதாயகரமான நாளாகவே அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும் நாள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். செவ்வாய்க்கிழமை தினம் பங்குனி 13ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது தற்பெருமை சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது இருக்காது. இடமாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். தலைமை அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் எழலாம். எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களை பற்றிய ஒரு சில குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். மனப்போக்கு சீராக இருக்காது. புதிய முயற்சிகளில் ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. குடும்ப நபர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எதிலும் திருப்தி இல்லாத ஒரு தன்மையான சூழல் அமையும். வாக்குறுதிகளை கொடுக்கும் போது சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டமத்தின் காரணமாக சில மன சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும். மற்றவர்களோடு பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதிப்படுத்த வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் செவ்வாய் பகவானுக்கான
காயத்ரி மந்திரங்களை 27 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்வது நல்லது. சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையும், அலைச்சல் அதிகரிக்கும், செயல்களில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும், வேலைகளில் புரிதல் என்பது இருக்காது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருப்தி இல்லாத நாளாகவே இருக்கும். அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன். ராகு கால பூஜை வேளைகளில் வீட்டிலும் விளக்கேற்றலாம், கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வது நல்லது. ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு உண்டான அஷ்டோத்திர சத நாமாவளி கேளுங்கள். ராகு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். 3 முதல் 4 மணி வரையில் சுக்கிர ஓரையும் கூட அந்த நேரத்தில் வழிபடுங்கள். 4:30 மணி வரையில் ராகு கால நேரத்தில் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. மௌனமாக இருந்து ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை எனும் மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். திருப்தியற்ற மனநிலையில் தான் இருப்பீர்கள். பேசும்போது கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவதை ரிப்பீட் தெய்வம் ரிப்பீட் அதிபதி குரு பகவான், தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. குரு மங்கள யோகம் பெறுவதற்கு முருகப்பெருமானை வழிபடலாம். அதே நேரத்தில் அங்காரக பகவானை வழிபாடு செய்வது நலம். கவனமாகவும் இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் மன அமைதி பெற ஸ்ரீ சந்திர பகவானை தியானம் செய்வது நல்லது. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். தம்பதியர்களிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிதல் உண்டாகும். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். வெளியூர் வர்த்தகத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படும். ஆபரணம் சம்பந்தமான பொருட்களில் கவனமாக இருங்கள். வர்த்தகத்தின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளால் மனதில் மாற்றம் இருக்கும். வெற்றி நிறைந்த நாளாகவும் காணப்படும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானம் வருமான பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக குடும்ப ரீதியான பற்றுதல் அதிகமாக இருக்கும். தம்பதியர்களிடையே நெருக்கம் இருக்கும். புரிதல் உண்டாகும். மகிழ்வாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஈர்ப்பு ஏற்படும். பேச்சுக்களின் மூலம் லாபம் பெறுவீர்கள். காரிய அனுகூலம் நடக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவானுக்குண்டான தெய்வம் தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாளுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் உண்டாகும். வெற்றி நிறைந்த நாள். பழைய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டாகும். குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும்.
இந்த நாள் இறை தியானம், இறை பிரார்த்தனை செய்வது, தியானம் மேற்கொள்வது உங்களுடைய நட்சத்திரத்தின்படி நன்மையை உண்டாக்கும். கவனமாக செயல்படுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.